ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கூகுள் ஃப்ளோ டூல்ஸை பற்றி தான் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். கூகுள் ஃப்ளோவில் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஒன் ஆஃப் த ஃபீச்சர் தான் இந்த கூகுள் ஃப்ளோ டூல்ஸ். இந்த கூகுள் ஃப்ளோ டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவ் டூல்ஸை சிம்பிள் இங்கிலீஷ் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்னெல்லாம் வந்து லேர்ன் பண்ணுவீங்கன்னா, ஸோ எப்படி டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி நம்ம இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது கூகுள் ஃப்ளோ டூல்ஸில், அண்ட் தென் எப்படி ஒரு டூலை வந்து ரீமிக்ஸ் பண்ணுறது, எப்படி உங்கள் ஓன் டூலை வந்து க்ரியேட் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ண டூலை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, ஸோ எப்படி நீங்கள் கிரியேட் பண்ண உங்கள் டூலை வந்து கூகுள் கம்யூனிட்டியில் வந்து சப்மிட் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ அதனால் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல கூகுள் வந்துட்டு கூகுள் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் வர இந்த லிங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை வந்து முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நியூ ப்ராஜெக்ட்டில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ முதல்ல வந்து மை டூல்ஸ், அண்ட் தென் வந்து கம்யூனிட்டி, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து பெய்டு டயரில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஃப்ரீ டயரில் இருந்தாலே போதும். ஸோ கூகுளோட ஃப்ரீ டயர் யூசர்ஸ் கூட இந்த டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி இமேஜஸ் ஆர் வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். பட் நீங்கள் ஒரு நியூ டூலை வந்து கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜெமினி ப்ரோ இல்லை ஜெமினி அல்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் ஒரு டூலை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெம்ப்ளேட்ஸை எப்படி யூஸ் பண்ணி இமேஜஸ் ஆர் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் இல்லை எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த டெம்ப்ளேட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரிஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் கேட்டகரி, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேட்டகரி, ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டிங் கேட்டகரி, ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் கேட்டகரி. ஓகேவா? ஸோ நம்ம ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டே வரலாம். ஸோ இந்த இமேஜ் கேட்டகரியில் நம்ம வந்து இந்த ஷார்ட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குல்ல. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் அண்ட் தென் நம்ம எப்படி டூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் ஒரு இமேஜை வந்து முதல்ல நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு, ஸோ உங்கள் கீழே வந்து ஆல்ரெடி இமேஜ் நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம புதுசாக நான் லாகின் பண்ண அக்கௌண்ட்னால நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் இமேஜை வந்து. ஸோ அப்லோட் மீடியான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு, ஸோ என் கையில் ஒரு கேட் இமேஜ் இருக்குது. ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா ஃபைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஃபைல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ கேட் இமேஜ் வந்துடுச்சா? ஸோ இப்போ ஆட் மீடியான்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதாவது ஸோ இப்போ நம்ம ஓவர் ஹெட் அப்படின்றத செலக்ட் பண்ணோன்னா, ஸோ டாப் வியூவில் வந்து இந்த கேட்டை நம்ம பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ ஓவர் ஹெட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா நம்மளுக்கு ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ டாப் வியூவில் இருந்து இந்த கேட்டை பார்த்தா எப்படி இருக்குமோ, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இமேஜ் வந்து கொடுத்துருச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதும் இது இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பட்டனை செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு 30 செகண்ட்ஸில் வந்து டவுன்லோட் ஆகிடும் இந்த இமேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்னொரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா இந்த கேட் வந்து ரைட் சைடில் வந்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தா இமேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுவே வந்து யோசிச்சு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்மளுக்கு. ஸோ இது தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 ஆப்ஷன் தான் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா கேட் வந்து ரைட் சைடில் பார்க்குற மாதிரி ஒரு இமேஜ் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரியில் ஒரு டூல் வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரிக்கு நம்ம மூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதை பேக் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இமேஜ் பார்த்தாச்சு இப்போ நம்ம. ஸோ அண்ட் தென் வீடியோ செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டூலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஷேடர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குல்ல. ஸோ என்ன போட்டிருக்குன்னா அப்ளை கஸ்டமைசபிள் ஃபில்டர்ஸ் டு யர் மீடியா. ஓகேங்களா? ஸோ உங்களோட வீடியோஸ் ஆர் இமேஜஸ்க்கு வந்து அது வந்து ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணணும் இந்த டூல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் கண்டென்ட் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ண இமேஜஸ். இது எனக்கு தேவையில்லை. ஸோ என் டெஸ்க்டாப்பில் இருக்க ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அப்லோட் மீடியா செலக்ட் பண்ணிட்டு, ஸோ ஒரு பைக் மட் ரேசிங் வீடியோ என் கீழே இருக்குது. ஸோ இதை ஓப்பன் கொடுத்து ஐ அக்ரி கொடுத்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸாபேன்ற ஒரு வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டாக் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான்.
ஸோ அங்கே தைரியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், கமர்ஷியல் யூஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் வராது. அந்த வெப்சைட்டோட லிங்கை கூட நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வீடியோ நம்மளுக்கு அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ ஆட் மீடியா அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ இந்த இடத்துல ப்ளே ஆகுது. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு எல்லா ஃபில்டர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து இந்த ஃபில்டர்ஸ் வந்து இந்த வீடியோ மேலே வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக இருக்குல்ல. ஸோ இப்போ நான் ஒரு எஃபெக்டாக ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ லட்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன், அண்ட் தென் கோஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நல்லா அந்த பிளர்ரி எஃபெக்ட் வந்து தெரியுதா கோஸ்ட் ஆட் பண்ணும்போது. ஸோ அண்ட் தென் ஜூம் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இதுவும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் தென் இந்த மொசைக் எஃபெக்ட் ஆட் பண்ணால் ரொம்ப பிளரிஷாக வந்து தெரியும். அண்ட் தென் ஆயிலி எஃபெக்ட் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஆயிலிஷாக பெயிண்டிங் பண்ண எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபில்டர்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஃபில்டர்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் மீடியா வந்து கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் அப்ளை ஆனால் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ எனக்கு இந்த கோஸ்ட் எஃபெக்ட் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு ரைட் சைடில் வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸும் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ளூம் ஆட் பண்ணணும், எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை டிக்ரீஸ் பண்ணணும், இல்லை கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் MP4 ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேப்சர் ஃப்ரேம்னா அந்த பர்டிகுலர் ஃப்ரேமை வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து அது ஒரு இமேஜாக உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் சொல்லலாம் இந்த டூலில். ஓகேவா? ஃப்ரேம் சேவ்டு டு கேலரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் MP4 அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வீடியோ வந்து ரெண்டர் ஆகுது. ஸோ வீடியோனால கொஞ்சம் எப்பவுமே டைம் எடுக்கும். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 minute வந்து எடுக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். A few moments later. ஸோ இப்போ நம்மளுக்கு வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் கேட்டகரியில் ஒரு டூலை வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் பேக் வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம தேர்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டிங். ஸோ இதில் வந்து ஒரு டூலை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டோரி போர்ட் ஸ்டூடியோ அப்படின்ற இந்த டூலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன பண்ணணும்னா ரைட் ஏ ஸ்கிரிப்ட், கிரியேட் த கேஸ்ட் அண்ட் விஷுவலைஸ் ஏ ஸ்டோரி போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டோரி போர்டு வேணும்னு சொல்லிட்டு இந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணால் ஸோ உங்களுக்கு 3D அனிமேஷன் வேணுமா, இல்லை சார்கோலில் வேணுமா, கிளேமேஷனில் வேணுமா, ஸோ எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரியலிஸ்டிக்கே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கெட் ஸ்டார்டட் அப்படின்ற பட்டனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்கிரிப்டை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது என்ன பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அசட்ஸுக்கு தேவையான அந்த இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவில் வந்து நம்ம. அண்ட் தென் லொக்கேஷனும் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும், ப்ராப்ஸும் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் தென் ஸ்டோரி போர்டுக்கு வந்து கடைசியில் நம்ம ஸ்டோரி போர்டு நம்ம சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இமேஜஸும் வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்கிரிப்டை மட்டும்தான் இன்புட்டாக வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்கிரிப்ட் வந்து உங்கள் கீழே இருக்க ஸ்கிரிப்டையும் நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ChatGPT யூஸ் பண்ணி ஸ்கிரிப்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து ChatGPT தான் யூஸ் பண்ணி கொடுத்தேன். ஸோ ChatGPTயில் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டூலை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கிரிப்ட்டு அண்ட் தென் அசட்டு அண்ட் தென் ஸ்டோரி போர்டு ஸோ இது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸோ இந்த இடத்துல வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த ஒவ்வொரு பேஜையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு கிவ் மீ த ப்ராம்ப்ட் டு ஃபில் தி ஸ்கிரிப்ட் அண்ட் அசட் டீட்டெயில்ஸ், ஐ நீட் அனிமேஷன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுவும் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துருக்கு. இந்த ஸ்கிரிப்டை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணியாச்சு. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம இந்த டூலுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அண்ட் தென் ஜென்ரேட் அப்படின்ற பட்டனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அசட் அப்படின்ற இந்த டேபை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கீழே வந்து ஆல்ரெடி வந்து கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் கிரியேட் பண்ணல, ஒன்லி ஸ்கிரிப்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ இந்த ஒவ்வொரு கேரக்டரையும் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பண்ணுறதுனால நான் இந்த லொக்கேஷனில் ஒரு லொக்கேஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸில் வந்து ஒரு ப்ராப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். எல்லாத்தையும் உட்காந்து நம்ம கிரியேட் பண்ணோன்னா கிரெடிட்ஸும் வேஸ்ட் ஆகும், டைமும் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் ஒன்று நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். A few moments later. ஸோ இதுதான் நம்மளுடைய கேரக்டர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனும் இந்த ப்ராப்ஸும் கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ லொக்கேஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரி இருக்குது. அண்ட் தென் கீழே ப்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வீடியோ கேம் விளையாடுற அந்த ரிமோட் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரோன்லாம் பறக்க வைப்பாங்களே, ஸோ அதோட ரிமோட் மாதிரியும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரி போர்டுக்கு வந்துடலாம். ஓகேவா? ஸ்டோரி போர்டில் நம்மளுக்கு வந்து எத்தனை சீன்ஸ் இருக்குது. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணால் ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 16 சீன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒவ்வொரு சீனுக்கும் வந்து 3 ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம
சீன் ஒன்னோட ஷார்ட் ஒன்னோட இமேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட் இமேஜ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ டீட்டெயிலாக வந்து நம்மளால் இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னு. ஸோ நீங்கள் ஸ்கிரிப்ட்டை மட்டும் என்ட்ரு பண்ணாலே போதும். ஸோ உங்களால் வந்து கேரக்டர் இமேஜஸ்லேருந்து லொக்கேஷன்ஸ்லேருந்து ஒரு சீனில் இருக்க ஒரு ஷாட்டுக்கான இமேஜை நீங்கள் ஈஸியாக வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபர்தராக இந்த டூலை வந்து இமேஜ் மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோஸாகவும் கிரியேட் பண்ண சொல்லி இந்த டூலை வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ அதை தான் ரீமிக்சிங் ஆஃப் டூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அடுத்து நம்ம ஃபர்தராக நம்ம வீடியோவில் வந்து பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த செக்ஷனுக்கு வரும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த ஷார்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ ஏன் நம்ம கேரக்டர் இமேஜ் வச்சு இந்த ஷார்ட் வந்து கிரியேட் பண்ணலாம்னா, ஸோ இந்த ஷார்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் படி நம்ம கேரக்டர் இமேஜ் வந்து வராது. ஸோ அது வந்து வேறு எதனா ஷார்ட்லேருந்து தான் இன்ட்ரடக்ஷன் ஷார்ட் மாதிரி இருக்கும் அந்த கேரக்டருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அந்த கேரக்டர் இமேஜ் வந்து சேம் இமேஜ் வந்து வரல இங்கே. ஸோ அதனால தான் நம்மளுக்கு சேம் இமேஜ் வந்து இங்கே வரல. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம தேர்ட் கேட்டகரியில் ஒரு டூலை வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஒரு ஸ்டெப் வந்து பேக் வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த்து கேட்டகரியான அந்த எக்ஸ்பெரிமெண்டல், ஸோ இதில் வந்து ஒரு டூலை வந்து பார்க்கலாம். ஸ்கவுட் 360. ஸோ இந்த டூலை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டூல் ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம ஒரு இமேஜ் ஆர் வீடியோ ஆட் பண்ணோன்னா அதை சுற்றி இருக்க 360 டிகிரி வந்து அது வந்து ஷோ பண்ணி காமிக்கும் நம்மளுக்கு. அப்லோட் ரெஃபரன்ஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்லோட் மீடியா அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கீழே வந்து ஒரு டாக் இமேஜ் இருக்குது. ஸோ இதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் மீடியா என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜென்ரேட் 360 என்விரான்மெண்ட், ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். A few moments later. ஸோ பார்த்தீங்களா நம்மளுக்கு ஒரு 360 வியூ வந்து கொடுத்துச்சு. ஸோ இப்போ நான் அந்த கேரக்டர் வந்து இந்த இடத்துல வந்து கீழே நின்றுட்டுருக்கு அந்த டாக் வந்து. ஸோ அதை சுற்றி இருக்க அந்த ஷெட்டு, ஸோ சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டோட அந்த 360 வியூ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். ஓகேவா? ஸோ இது ஒரு பர்டிகுலர் ஷாட் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த இமேஜ் வந்து வேணும்னா, ஸோ கேப்சர் அண்ட் என்ஹான்ஸ் அப்படின்றது செலக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து அது ஜென்ரேட் ஆகுது பாருங்கள் ரைட் சைடில். ஸோ அந்த இந்த பர்டிகுலர் ஷாட் மட்டும் எனக்கு வந்து இமேஜாக வந்து எனக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா அந்த இமேஜ். ஸோ இது வேணும்னா நீங்கள் இந்த டவுன்லோட் பட்டனை செலக்ட் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த டூலு. ஸோ இப்போ 4 கேட்டகரியிலேயே நம்ம ஒரு டூலை வந்து பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டெம்ப்ளேட்ஸை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு டூலை வந்து ரீமிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து ரீமிக்ஸ் நீங்கள் ஏன் பண்ணணும்னா, ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் டூலோட சில ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. பட் இன்னும் கூட நீங்கள் சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு டூலை வந்து ரீமிக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த ஷார்ட் எக்ஸ்ப்ளோரர் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டூலை தான் நம்ம வந்து ரீமிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனா இந்த ரைட் சைடில் இந்த 3 டாட் இருக்குல்ல, இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறோம்னா, இந்த டூலில் வந்து இமேஜ் ஜென்ரேஷன் மாடலை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனே வந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரீபில்ட்டாக வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேஷன் மாடலை வந்து யூஸ் பண்ணுது அது. ஸோ அது என்ன யூஸ் பண்ணுதுன்னு நம்மளுக்கும் தெரியல. ஓகேங்களா? ஸோ அது யூசர் செலக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஃபீச்சர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் சிம்பிள் இங்கிலீஷில் கொடுத்தாலே போதும், ஜெமினி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நான் பாருங்கள் சிம்பிளாக ஆட் அன் ஆப்ஷன் டு செலக்ட் தி இமேஜ் ஜென்ரேஷன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ சப்மிட் கொடுத்துக்கலாம். A few moments later. ஸோ இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து அந்த இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணுற அந்த மாடல்ஸோட ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஷோ ஆகுது. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நம்மளுக்கு ஆட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து எனக்கு வீடியோவும் வந்து இதே இடத்துல வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் இன்னொரு ப்ராம்ப்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராம்ப்ட் தான். ஸோ ஆட் அன் ஆப்ஷன் டு ஜென்ரேட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுற அந்த ஆப்ஷனும் வந்து நம்மளுக்கு இப்போ ஆட் ஆக போகுது. ஸோ ஒரு 1 மினிட் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஆட் ஆகிற வரைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஐ ஹவ் ஆடட் தி சினிமேட்டிக் வீடியோ ஜென்ரேஷன் ஆப்ஷன் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஷார்ட்ஸு அண்ட் தென் சினிமேட்டிக் கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஷார்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இமேஜை வந்து ஸோ இங்கே கீழே இருக்க அந்த பெர்ஸ்பெக்டிவ், பேன் அண்ட் ஜூமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுவே நீங்கள் சினிமேட்டிக் கிளிப்பை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ மாடல் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த 3 மாடலில் ஆம்னி ஃப்ளாஷ் தான் பெஸ்ட்டான மாடல். ஸோ அதையே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கீழே இருக்க இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ செலக்ட் கீ ஃப்ரேம் ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ வந்து நான் ஆல்ரெடி என் கீழே இருக்க இந்த கேட் இமேஜை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ சினிமேட்டிக் கிளிப்பில் வந்து நம்ம ஒன்று ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜூம் இன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை செலக்ட் பண்ணி
ஸோ நம்மளுக்கு வீடியோ வந்து ஜூம் இன் ஆகிற மாதிரி கிரியேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்து அந்த கேட்டோட ஐக்கு வந்து ஜூம் இன் ஆகுது பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டூலை வந்து நீங்கள் ரீமிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டூலுக்கு வந்து நீங்கள் நேமை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே மேலே இங்கே நேம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ நான் வந்து ஏஐ கேமரா ஆங்கிள் கேமரா ஆங்கிள் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து வச்சுட்டேன். ஸோ இந்த ஐக்கானும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலான்னா, ஸோ இந்த 3 டாட் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிட்டு, ஸோ எடிட் ஐக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே இருக்கிற இந்த ப்ரீசெட்டில் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது வேணாம், நீங்கள் வந்து கஸ்டமாக ஒரு ஐக்கான் ஆட் பண்ண போகிறீங்கன்னா, இந்த ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு, ஸோ அப்லோட் இமேஜ் கொடுத்து நீங்கள் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சு அந்த ஐக்கானை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த கேமரான்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் டு ப்ராம்ப்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் சேவ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரீமிக்ஸ் பண்ண இந்த டூலுக்கு வந்து நம்ம கஸ்டம் ஐக்கான் அண்ட் கஸ்டம் நேம் வந்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து டன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம ஒரு டூலை வந்து ரீமிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு டூலை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஓனாக வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மை டூல்ஸ் ஆப்ஷன் வந்துட்டு, ஸோ மை கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ கிரியேட் நியூன்னு, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஓனாக நீங்கள் டூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு டெய்லி கோட்டாஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ தான் நீங்கள் வந்து டூல்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில லிமிட்ஸ் இருக்குது. ஆனால் எக்ஸாக்டாக என்ன லிமிட்னு சொல்லிட்டு எந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணல. நான் எல்லா ஃபோரம்ஸ் அண்டு எல்லாமே செக் பண்ணிட்டேன் எல்லா இடத்துலையும். அஃபிஷியலாக இவ்வளோ டூல்ஸ் தான் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. ஸோ அதே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ChatGPTலேருந்து ப்ராம்ப்ட் எடுத்து தான் இந்த இடத்துல வந்து என்னுடைய ஓன் டூலை வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ChatGPT வந்துடலாம். ஸோ இங்கே நான் என்ன போட்டிருக்கேன்னா, கிவ் மீ a simple prompt to create a character sheet. ஸோ இந்த டூல் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்சைட் Google Flow Tools, the user should be able to upload a image or create a image using script. Then our tool should be able to generate the character sheet for the attached image அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? The user should be able to select the image generation model available. ஸோ யூசர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அப்படி இல்லை இமேஜ் வந்து டைரெக்டாக வந்து இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ கொடுத்ததை வச்சு நம்மளோட டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஷீட்டை வந்து கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த கேரக்டர் ஷீட் எதுக்கு நம்ம யூஸ் ஆகும்னா, நீங்கள் வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணுற போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸாக இந்த கேரக்டர் ஷீட் ஆட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து கேரக்டர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வரும் உங்கள் வீடியோஸில். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த ChatGPT கொடுத்துருக்க இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 2 to 3 minutes வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம டூலை வந்து பில்ட் பண்ணுதில்ல. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம். ஸோ ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப சீக்கிரமே கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ லெஸ் தென் 1 minute நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ யூஸ் இமேஜ் ரெஃபரன்ஸ் இதை செலக்ட் பண்ணிட்டு, ஸோ என்னோடய இமேஜ் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அப்லோட் மீடியா செலக்ட் பண்ணிட்டு, ஸோ என்னோடய கேரக்டர் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஜென்ரேட் ஷீட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த கேரக்டர் ஷீட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அனிமே ஸ்டைலில் வந்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஆனால் அனிமே ஸ்டைலில் வந்து வேணாம். ஓகேவா? எனக்கு வந்து ரியலிஸ்டிக்காக வந்து வேணும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ஷீட் வந்து எனக்கு 1:1 ரேஷியோவில் வந்து வேணாம். ஸோ எனக்கு 16:9 ரேஷியோவில் இருந்தால் ஓகே. ஓகேவா? ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு இந்த அனிமே ஸ்டைல் வந்து வேணாம். ஸோ இதை நான் ப்ராம்ப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் த கேரக்டர் இமேஜ் டு பி லைக் ஏ அனிமே இமேஜ், இன்ஸ்டெட் ஐ நீட் ஏ ரியலிஸ்டிக் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ சப்மிட் கொடுத்துக்கலாம். A few moments later. ஸோ ஐ ஹவ் அப்டேட்டட் த டூல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இதில் நம்மளுக்கு 2 ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கு, ரியலிஸ்டிக் அண்டு இல்லுஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ நம்மளுக்கு ரியலிஸ்டிக்காக தான் வேணும். ஸோ அதனால் இதை செலக்ட் பண்ணிட்டு, ஸோ யூஸ் கேரக்டர் இமேஜ், ஸோ நம்மளோட இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 16:9 ரேஷியோவில் வேணும். ஸோ இப்போ ஜென்ரேட் ஷீட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ அண்ட் பேக் வியூ, ஸோ இந்த 3 வியூவும் நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு நம்ம கேரக்டர் ஷீட்டில். ஓகேவா? ஸோ இந்த ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னா டவுன்லோட் ஷீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் பண்ண அந்த ஷீட்டை வந்து நீங்கள் வீடியோஸ் கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நேம் வந்து கேரக்டர் ஷீட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை நான் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ ஐக்கானை வந்து நான் சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ மேலே இருக்க அந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணி எடிட் ஐக்கான் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த ப்ளஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு, ஸோ நான் வந்து ஒரு ஐக்கானை வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அப்லோட் மீடியாவை செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த டர்ட்டில் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஐக்கான் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ ஆட் டு ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் தென் சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டூலோட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த டூலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண அந்த டூலு. ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த டூலை வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண டூலை வந்து எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம டூலை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இந்த ஷேர்னு ஒரு ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஸோ அலோ ரீமிக்சிங் இது வந்து ரொம்ப முக்கியமான பட்டன். ஸோ இப்போ உங்கள் டூலை வந்து பேஸாக வச்சு நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க வந்து இன்னும் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி மற்றவங்க வந்து ஃபீச்சர்ஸ் வந்து உங்கள் டூல் மேலே ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அலோவ் பண்ணுங்கள் ரீமிக்ஸ் பண்ண. ஸோ அப்படி இல்லை என் டூல் எப்படி இருக்கோ அப்படியே வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அலோவ் பண்ணாதீங்க ரீமிக்ஸ் பண்ண. ஓகேவா? ஸோ இதை வந்து உங்கள் டீமுக்கோ உங்கள் ஃப்ரெண்டுக்கோ நீங்கள் ஷேர் பண்ணி ஸோ உங்கள் டூலை வந்து யூஸ் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த டூலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் சும்மா யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளை கிரியேட் பண்ண டூலை வந்து எப்படி நம்ம கம்யூனிட்டியில் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்கள். இது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃப்ளோக்குள்ளே லாகின் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் கிரியேட் பண்ணுற டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஸோ அந்த டூல் வந்து நல்ல டூலாக இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து அந்த டூலை வந்து நாங்கள் வந்து எங்களோட கம்யூனிட்டி டேப்பில் வந்து போடுறோம். ஸோ தட் மற்றவங்களும் வந்து உங்கள் டூலை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த டூலை வந்து எப்படி சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டூலுக்குள்ளே வந்துட்டு மேலே வந்து அப்ளை டு பி ஃபீச்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இமெயில் ஐடி வந்து மெயினாக வந்து கொடுக்கணும். ஸோ என்னோட சேனல் இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ அண்ட் தென் நேமே வந்து பார்த்தீங்கன்னா சேனல் நேம் வந்து கொடுத்துக்கிறேன், ஃபேஸ்லெஸ் யூடியூபர் தமிழ் சொல்லிட்டு. ஸோ ரீமிக்ஸ் பண்ண நான் அலோவ் பண்ணுறேன். அண்ட் தென் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ இமேஜ் வந்து கொடுக்கணும். ஸோ நான் ChatGPTலேருந்து ஒரு ப்ரிவ்யூ இமேஜ் வந்து கிரியேட் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் அந்த ப்ரிவ்யூ இமேஜ். ஸோ இதை வந்து சிம்பிளாக நான் ChatGPTலேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செலக்ட் இமேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. யுவர் டூல் ஹேஸ் பீன் சப்மிட்டட், யூ வில் பி நோட்டிஃபைடு பை இமெயில் இஃப் இட் இஸ் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ உங்கள் டூலை அக்செப்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இமெயில் வரும். ஸோ அப்படி இல்லைனா வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டூல் வந்து ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ உங்களுக்கு மெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கம்யூனிட்டி டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்க டூல்ஸ் வந்து அப்பப்போ வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ பெஸ்ட்டாக யாருன்னா நல்ல டூல் வந்து சப்மிட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஸோ இங்கே இருக்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டூலை எடுத்துகிட்டு அது வந்து புது டூலை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு உங்கள் டூல் வந்து பெஸ்ட்டாக மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் கம்யூனிட்டியில். ஸோ மற்றவங்களுக்கும் வந்து யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் நான் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோ கீழே இருக்க அந்த தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஸோ உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம சேனலுக்காக கொடுங்க. ஸோ அதை நம்ம சேனல் க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வேறு என்ன ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட் நான் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.